நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/2/2025 இந்த நாள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்கோ. குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்த்தசி திதி இரவு 6:55 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் மாலை 6:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 9:03 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தைப்பூசம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இந்த நாளிலே அருகிலுள்ள சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் வள்ளலார் ஜோதி தரிசனம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:36 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:09 சந்திர உதயம் என்பது மாலை 5:15 சந்திர அஸ்தமனம் என்பது நாளை காலை 6:12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:36 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:43 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:29 முதல் காலை 10:56 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:23 முதல் 1:49 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 11:13 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த தைப்பூச நாளிலே அன்னதானம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த அன்னதானம் செய்வதனுடைய மகிமை என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது இந்த பூசம் அப்படிங்கிறது புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா. அதனால இந்த தை மாதத்தை கூட புஷ்ய மாதம் அப்படின்னே சொல்லுவா. ஏன்னா அந்தந்த மாதத்திலே பௌர்ணமி திதியானது எந்த நட்சத்திரத்திலே வருகிறதோ அதனுடைய பெயரிலேயே அந்த மாதமானது அழைக்கப்பட்டு வருகிறது. உதாரணத்திற்கு ஒரு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பௌர்ணமி சித்திரை மாதத்துல பார்த்தோம்னா அந்த மாதத்திற்கு ஏன் சித்திரைன்னு பேர் வந்ததுன்னா அந்த பௌர்ணமி திதியானது சித்திரை நட்சத்திரத்தை ஒட்டி வரும். அதனாலதான் அந்த மாதத்திற்கே சித்திரை மாதம்னு பேரு. அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வர்றதுனால்தான் அந்த மாதத்திற்கு வைகாசின்னே பேரு. இப்படி இந்த புஷ்ய மாதத்தினை, அதாவது இந்த புஷ்ய நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமியானது வருவதால் தான் இதனை புஷ்ய மாசம்னே சொல்லுவா. இதுல என்ன சார் விசேஷம், மாசம்தான் பௌர்ணமி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மட்டும்தான், இந்த மாதத்திலே வரக்கூடிய அந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா சந்திரனானவர் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பார். ஒவ்வொரு மாதத்திலையுமே சந்திரன் ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்தாலும் கூட, ஏன்னா கடக ராசியிலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பார். ஒவ்வொரு மாசத்திலையுமே புனர்பூசம் பூசம் ஆயில்யம்ங்கிற அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்குள்ள அவர் வந்ததிலிருந்து பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் முழுக்கவே சந்திரன் கடகராசியில் தான் சஞ்சரிப்பார். ஆனா அந்த மாதத்திலெல்லாம் சந்திரன் முழு நிலவாக இருக்க மாட்டார். இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான், இந்த மாதத்திலே கடகராசியில இருக்கும் பொழுதுதான் அந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஒன்றாக இணையும். சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் முழு நிலவாக ஒளி வீசக்கூடிய காலமாக இந்த காலமானது அமைந்திருக்கிறது.
சரி சார், அதுக்கும் அன்னதானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சந்திரன் தான் உணவிற்கு அதிபதி. சந்திரனையும் சனியைத்தான் இந்த உணவு தயாரித்தலும் சரி, உணவினை அன்னதானமாக வழங்குதலிலும் சரி, அதனை பெற்றுக்கொள்வதிலும் சரி, இது எல்லாத்துக்குமே எது மெயினான காரகத்துவம் பெற்றிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சந்திரன் சனியினுடைய பலம் என்பது இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒருத்தர் ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு நினைக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு மெஸ் வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா கூட அவருடைய ஜாதகத்திலே சந்திரனும் சனியும் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அவர்களால் மட்டும்தான் உணவினை தயாரிக்க முடியும், 4 பேருக்கு அதை விநியோகமும் பண்ண முடியும் அப்படின்னே சொல்றது. அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு இட்லி கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் அந்த சந்திரனும் சனியும் வலுப்பெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய ஜாதகத்திலே. அந்த மாதிரி இந்த பூசம் நட்சத்திரம் என்பதே சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அந்த சனியினுடைய இடமாகிய அந்த மகர ராசியிலே சூரியனும் இந்த உணவிற்கு அதிபதியாகிய சந்திரன் முழு நிலவாக கடகராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இந்த தைப்பூச நாள் என்பது அமைந்திருப்பதால் தான் இந்த நாளிலே அவசியம் அவரவர் தங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானத்தினை செய்ய வேண்டும் அப்படின்னே சொல்றார். இப்படி அன்னதானம் தைப்பூச நாளிலே செய்யும் பொழுது நமக்கு அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் போகிறதுன்னு சொல்றார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு படி மேலாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த தைப்பூச நாளிலே எங்கேயோ ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மையும் அறியாமல் நமக்கு பசிங்கிறது அந்த நேரத்துல இருந்தா எந்தவித தயக்கமும் இன்றி நம்ம போய் அந்த அன்னதானத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது என்ன சார், அவங்க ஏதோ தோஷம் போறதுக்காக அவங்க தானம் பண்றாங்க, அதை போய் நம்ம வாங்கிட்டா நமக்கு தோஷம் வந்துவிடும் என்று தவறாக நினைக்கவே கூடாது. இந்த அன்னதானம் என்பதனுடைய சிறப்பே இதுதான். அவரவர்கள் தங்களுடைய தோஷம் போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் அன்னதானத்தினை செய்தாலும் அதனை பெற்றுக்கொள்பவர்களுக்கு சர்வ நிச்சயமாக அந்த தோஷம் என்பது வரவே வராது. நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு நமக்கு எதேச்சியா பசிக்கிறது, அந்த பசி நேரத்துல எங்கேயோ ஒரு அன்னதானம் செய்யறத பார்த்தோம்னா எந்த விதமான தயக்கமும் இன்றி போய் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இது இறைவனுடைய அருட்பிரசாதம், இறைவன் அவர்கள் மூலமாக நமக்கு தருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தைப்பூச நாளிலே அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் சரி, அந்த அன்னதானத்தினை பெற்றுக்கொண்டு புசிப்பதன் மூலமாகவும் சரி, நம்முடைய உடம்பு என்பது ஆரோக்கியம் பெறும், உடலானது வலிமை பெறும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக மனதிற்கு, ஏன்னா சந்திரனை மனோகாரகன் அப்படின்னே சொல்றார், மனதிற்கு பரிபூரணமான சந்தோஷம் என்பதும் கிடைக்கும். எப்படி முழு நிலவானது, அந்த முழு நிலவை பார்க்கும் பொழுதே நமக்கு மனசுல ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் தெரியுமா? எப்படி பூரணத்துவமாக, பூர்ணிமானே அதை சொல்றோம், அது எப்படி முழுமை பெற்றிருக்கிறதோ அதே போல் சந்தோஷத்தால் நம்முடைய மனமும் பூரணத்துவம் பெறும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது.